அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவிக்க 21 முன்மொழிவுகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முதல்ல பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1900 1997ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட 7 உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க. யாரெல்லாம் அந்த 7 உறுப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நேபாள், பூட்டான், இங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், மியான்மருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தாய்லாந்து, இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா. இவங்கலாம் தான் உறுப்பு நாடுகள். பேங்காக் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்காக் டிக்ளரேஷனுக்கு கீழ தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கால தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? சோ இந்த பிம்ஸ்டெக் மாநாடு அப்படிங்கிறது இந்த 2025ஆம் ஆண்டுக்கான மாநாடு நமக்கு தாய்லாந்துல இருக்கக்கூடிய பேங்காக்ல வந்து நடந்திருக்கு. சரிங்களா? சோ அதுல என்ன முக்கிய அம்சங்கள் நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 21 முன்மொழிவுகள வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு மத்தியில இந்த யுபிஐ பண பரிவர்த்தனையை வந்து கொண்டு வரணும். அந்த இன்டகிரேஷன் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வர்த்தக சபையை வந்து உருவாக்கணும். ட்ரேட் ஃபோரம் அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சரிங்களா? அடுத்ததா இந்த நாடுகளுக்கு இடையே ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், இந்த இனோவேஷன், ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி பார்த்தோம்னா, கடல்சார் போக்குவரத்து மையத்த இந்தியா அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சரிங்களா? வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அதற்காக கடல் போக்குவரத்து ஒப்பந்தம் அப்படிங்கிறது, கடல்சார் போக்குவரத்து ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருப்பார். அதே மாரி சைபர் கிரைம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. சோ அதுக்கு இந்த கூட்டு நாடுகள் எல்லாருமே, இந்த உறுப்பு நாடுகள் எல்லாருமே வந்து கோஆப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகள வந்து பலம் பெறக்கூடிய வகையில நெறைய விஷயங்கள வந்து பகிரணும். ஆராய்ச்சி முடிவுகள வந்து பகிரணும். நாலேட்ஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கணும். பெஸ்ட் பிராக்டிஸஸ வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார். பாரம்பரிய மருத்துவங்கள வந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில இந்தியாவுல ஒரு ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரிங்களா? அதே மாரி இந்த கலாச்சாரத்த மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய பாரம்பரிய இசை விழாக்கள நடத்தப் போறோம். அதுல முதல் பாரம்பரிய இசை விழா இந்த வருஷம் இந்தியாவுல நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். சரிங்களா? அடுத்ததா பிம்ஸ்டெக் இளம் தலைவர்கள் உச்சி மாநாடு அப்படிங்கிறத நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிம்ஸ்டெக் தடகள போட்டிகள் வந்து இந்த வருஷம் இந்தியாவுல நடக்கப் போகுது. அதே மாரி பிம்ஸ்டெக் நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகள், அத்லெட்டிக்ஸ் கேம்ஸ் அப்படிங்கிறது 2027ல பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல எவ்வளவு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 64 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்காங்க. சரிங்களா? யுபி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு சில பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. எந்தெந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை மாணிக்க மாலை, பண்ருட்டி பலாப்பழம், அதே மாரி பண்ருட்டியில இருக்கக்கூடிய முந்திரி, புளியங்குடியில இருக்கக்கூடிய எலுமிச்சை, விருதுநகர்ல இருக்கக்கூடிய சம்பா வத்தல், ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய சித்திரைக்கார அரிசி, பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய செட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் ஆகிய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா, புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கணும் அப்படின்னா, அந்த பொருள் பர்ட்டிகுலர் ரீஜியன சேர்ந்த பொருளா இருக்கணும். அந்த குறிப்பிட்ட பகுதியில இருக்கக்கூடிய பொருளா இருக்கணும். அதே மாரி பார்த்தோம்னா, அந்த பொருளுக்கு வரலாற்று சான்றுகள் அப்படிங்கிறதும் இருக்கணும். அந்த வரலாற்று சான்றுகள் அந்த பொருள் நேரடியாகவோ, மறைமுகமாகவோ அந்த பகுதிய தொடர்பு கொண்ட ஒரு பொருளாக இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். சரிங்களா? சோ அதுதான் இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்க்கு கீழ நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ இன்னைக்கு டிஎன்ஏல 2 முக்கியமான ஆர்டிகில்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி.